Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நார்த்தங்காய் பச்சடி தான் பார்க்க போறோம். இது வந்து நாகர்கோயில் ஃபேமஸ் ரெசிபி. எல்லா கல்யாண வீட்லயும் நீங்க வந்து நார்த்தங்காய் பச்சடி பார்க்கலாம். இது வந்து சூப்பரான டிஷ் ஃபார் கர்ட் ரைஸ் அப்புறம் என்ன ரைஸ் ரெசிபி கூடவே வந்து இது நல்ல காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த நார்த்தங்காய் பச்சடி செய்கிறதுக்கு 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். அந்த நார்த்தங்காவை இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நூறு கிராம் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். இந்த சின்ன உள்ளி தான் இந்த நார்த்தங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 100 கிராம் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். இந்த சின்ன உள்ளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நார்த்தங்காய், சின்ன உள்ளி, அப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். குக்கரில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நார்த்தங்காயிலேருந்து வர்ற தண்ணியிலே இது வந்து நல்லா வெந்துடும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த்தங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச நார்த்தங்காய் எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். குட்டி மண் சட்டி எடுத்திருக்கேன் செய்கிறதுக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். புளி கரைசல் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அது கூடவே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் இது ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரும். அப்புறம் அந்த வாட்டர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வற்றி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் வற்றி வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மீன்ஸ் நான் வெல்லத்தை தான் சர்க்கரைன்னு சொல்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் காய பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பச்சடி மேலே சேர்த்துருங்க. சூப்பரான நார்த்தங்காய் கல்யாண வீட்டு நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இதில் கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, கசப்போடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் கர்ட் ரைஸ் அப்புறம் எந்த ரைஸ் கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைனா கிளாஸ் பவுலில் வந்துட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அது ஊற வந்துட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.